ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 5 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொன்னியும் சக்தி வந்து சைக்கிள்ல போகும்போது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்கல்ல. அப்பொன்னே பொன்னிக்கிட்ட வந்து சக்தி என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு போகணும்ல, கொஞ்சம் நீ வந்து என் மேலே சேஃபாக லேண்ட் ஆயிட்ட, கொஞ்சம் எந்திரிச்சேன்னா போயிடலாம் அப்படின்னோடனே, அப்புறமா பொன்னி சாரி சாரி சொல்லிட்டு அப்புறமா ரெண்டு பேருமா கிளம்புறாங்க. போகும்போது சோளம்லாம் சாப்பிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்காங்க பேசிட்டு. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷிவானியும் கார்த்தியும் வந்து இங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க. வரும்போதே, "இங்க பாரு, இனிமே ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்கு கடையிலயும் ஐஸ்கிரீம் இல்ல. என்கிட்டயும் காசு இல்ல வான்னு" சொல்லிட்டு 2 பேருமா பேசிட்டே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வந்துடுறாங்க. ரெசார்ட்டுக்குள்ள. அப்போ வந்தோனே அவங்க அக்காவும், அவங்க சண்முகமும் அங்க உட்காந்துருக்காங்க. பக்கத்திலேயே பிரீத்தியும் உட்காந்துருக்காங்க. "என்னடா, எங்கடா போனீங்கன்னோனே," "இந்த மாரி நாங்க சைக்கிளிங் போனோம்." கதையெல்லாம் சொல்றாங்க. இந்த மாரி அவங்க சைக்கிள் ரிப்பேர் ஆயிருச்சு. அதனால நான் பொன்னியும் சக்தியும் ஒரே சைக்கிள்ல அனுப்பிவிட்டேன். "இன்னும் வரலையா? நாங்க வந்து 1/2 மணி நேரம் ஆயிருச்சே. அவங்க எங்க போயிருப்பாங்க?" அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, என் கணக்குப்படி பார்த்தா, "இவ்வளோ நேரம் ஆகி அவிங்க வரலையா? எங்க போயிருப்பாய்ங்க? கொடைக்கானலே சுத்துனாலும் இப்ப வந்திருக்கணுமே!" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்கும்போதே, பிரீத்தி வந்து, "என்னது சைக்கிளிங் போனாங்களா 2 பேரும்?" அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப பார்த்து கரெக்ட்டா பொன்னியும் சக்தியும் அங்கருந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்ப கேட்குறாங்க, "என்னடா ஆச்சு?" அப்படின்னோனே, "இந்த மாரி நாங்க வந்து இப்படி போயிட்டு இருந்தோமா, இங்க போய், அங்க போய் வந்தோம்ன்னு" சொல்லிட்டு சக்தி கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப சிவானி என்ன "உங்க கையில மண்ணா இருக்கா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல சைக்கிள்ல வரும்போது கீழ விழுந்துட்டோன்னோனே." "என்னடா இந்த மாதிரி முத்து படத்துல வந்து அந்த தலைவரும், மீனா மேடம் வந்து உருண்டு விழுவாங்களே, அது மாரியான்னோனே, "கிட்டத்தட்ட அப்படிதான்டான்னோனே." இப்போ பிரீத்தி அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. சரி, சரின்னு சொல்லிட்டு 2 பேருமா ரூம்குள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. பாவம் கொடைக்கானலே சுத்திட்டு வந்திருக்கிறீங்க. சாப்பிடும்போது கூப்பிடுறோம் சொல்லி அனுப்பி விட்டுட்டு, இங்க வந்து சண்முகமும், கார்த்தியும் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து கதையெல்லாம் சொல்லி சொல்லி சிரிக்கிறாங்க. அப்போ சண்முகம் என்ன சொல்றாருன்னா, "நல்ல வேளைடா சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. இல்லாட்டி இதெல்லாம் நடக்குமான்னோனே." "டேய் என்னது சைக்கிள் பஞ்சர் ஆச்சா? அத பஞ்சர் ஆக்குனதே நான் தான்" சொல்லிட்டு அந்த ஸ்டோரி வேற கார்த்தி சொன்னோனே, "அப்படியாடான்னோனே." அவனுக்கு இந்த பொசசிவ்னஸ்ல தான் அவன் இவ்வளோ வேல பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கும் பொன்னிய பிடிக்கும். ஆனா, அத எப்படி வெளியில காட்டுறதுன்னு தெரியாம தான் இத்தன நாள் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஜாலியா பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க. நைட் என்ன ஆகுதுன்னா, பொன்னியும் சக்தி ரூம்ல தூங்கிட்டு இருக்கும்போது, பிரீத்தி ஓடி வந்து அப்படியே ரொம்ப பதட்டமா வந்து கதவு தட்டுறாங்க. அப்போனே 2 பேருமா வந்து என்னன்னு கேட்கும்போது, இந்த மாரி என் ரூம்ல யாரோ கதவு தட்டிட்டு போறாங்க. கதவு டோர ஓப்பன் பண்ணி பார்த்தா யாரையுமே காணோம் அப்படின்னோனே, இப்ப இவங்க ஃபேமிலில எல்லாருமே வந்துடுறாங்க. அந்த ரெசார்ட்டோட ஓனரு, அந்த மேனேஜர் எல்லாருமே வந்துடுறாங்க. என்னாச்சுன்னோனே, இப்ப இவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மாரி லேடீஸ்க்கு பாதுகாப்பு இல்லன்னா எப்படின்னோனே, "இல்ல மேடம், எங்க ரெசார்ட்ல இந்த மாரி நடந்ததே இல்லன்னு" சொல்லிட்டு போய் சிசிடிவி செக் பண்ணலாம்னு சொல்லி போய் செக் பண்றாங்க. இப்ப பிரீத்தி என்ன சொல்றாங்கன்னா, "பாத்தீங்களா, நான் பதறி போய் ஓடி வரேன்னோனே." "மேடம், நீங்க ஓடி வரீங்க. ஆனா உங்க டோர யாருமே இந்த மாரி தட்டவே இல்லையேன்னோனே." இப்போ அவங்க அப்பா என்ன சொல்லிடுறாருன்னா, பொன்னிக்கிட்டயும், சக்திகிட்டயும் "இவள கொஞ்ச நேரம் உங்க ரூம்ல கூட்டிட்டு போங்க. அவ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும்" சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்